அத்தை, என்னம்மா வேலைக்கு போயிட்டு எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. போனஸ் போட்டாங்க அத்தை தீபாவளிக்காக. அதனால தான் அத்தை ஆஃப் டேவோட சொல்லிட்டு வந்துட்டேன். ஜவுளி கடைக்கு போனேன். உங்களுக்கும் அன்னிக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்தேன் அத்தை. இந்த புடவையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துகிட்டு அன்னிக்கு ஒன்று கொடுத்துருங்க அத்தை. புடவை சூப்பராக இருக்குமா, அது நீ எடுத்து கொடுத்து நல்லாலாம் போயிருமா? கலரெல்லாம் செம்மையாக இருக்குது. உன்னை நான் வச்சுக்கிறேன், உன்னை அன்னிக்கு கொடுத்துறேன். சரிம்மா? என்னம்மா உன்னை ஜவுளி கடையில் பார்த்தேன், கூப்பிட்டேன், நீ என்னன்னு கூட கேட்காம போயிட்ட. ஐயோ எனக்கு கேட்கல சித்தி, நான் உங்களை பார்க்கலையே. சரி ஜவுளி கடைக்கு என்ன ஜவுளி எடுக்க வந்தியாக்கும்? ஆமாம் தீபாவளி வருதுல்ல சித்தி, அதனால மாமியாருக்கு நாத்தனாருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்க வந்தேன் சித்தி. மாமியார்மா நாத்தனாருக்கா? ஆமாம் சித்தி. என்ன பழக்கம் இதெல்லாம்? அப்படிலாம் எடுத்து கொடுத்தா உன்னை மதிப்பாளுகளா? நாளைக்கு எங்களை தான் மதிப்பாளுகளா அவளுக? ஏன் சித்தி, எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்து வச்சதே என் மாமியார் தான். ஒரு தாய்க்கு ஒரு தங்கச்சி எல்லாமே என் மாமியார் ஃப்ரெண்டாக கூட இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லையே. உங்களை மாதிரி என்னை நடுத்தெருவில் விட்டுட்டு ஒன்றும் போலையே சித்தி. என்னம்மா இப்படி பேசிட்ட? உன் குடும்ப விஷயத்தில் நான் தலையெடுத்தது தப்புதாம்மா, சாரி, மன்னிச்சுக்கோ. சரி சித்தி, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நம்ம ஒரு மாமியாராக தான், நல்ல மாமியாராக தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மேலேயே பேர் வாங்கிட்டோம். தாயின்ற ஸ்தானத்தை கொடுத்துட்டா நம்ம மருமக. எப்பயுமே நம்ம மருமகளை கண்கலங்க விடக்கூடாது. கேட்டு கேட்காத மாதிரி வந்தேன். அப்படியே ஃபோனை போட்டு வீட்டில் குடும்பத்தில் என்னடா நடக்குது சண்டை எடுத்து விடலான்னே ஃபோனை போட்டுருவாங்க. சரி.